வாக்கு செலுத்துவ நம்ம இழிபிறவியா நினைச்சோம். உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி தன்னுடைய அடுத்த பிரசவ காலத்துல இதே அரசு மருத்துவ மருத்துவ பாப்பார்களா? இந்தியாவில் 75 ஆண்டுகளாக ஆகுங்க. 75 ஆண்டுகள் 71 ஆண்டுகளாக இந்த இருப்பை அதிமுக திமுக சேர்ந்து வாங்கிய கடன் என்பது ஏறத்தாழ 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி. ஆனா கடந்த 4 ஆண்டுகள்ல காவேரி அப்பல்லோ எங்க அப்படாத்தாளுக்கும் எங்க வீட்டு அண்ணன் தம்பிக்கு உடம்பு உள்ள அரசு மருத்துவமனை, அந்த அரசு மருத்துவமனை தரமா இருக்கா? மனசாட்சி சொல்லுங்க. எங்க மகப்பேறு மருத்துவமனையில உள்ள பெருச்சாலி சுத்திட்டு இருக்குங்க. பெருச்சாலி சுத்தி பாப்பாங்க சில்லிங்க. அப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க மட்டும் ஏமாங்க. மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசு வாங்கிய கடன்கிறது 5.25 லட்சம் கோடி. யாரு அடமான வைத்து இந்த பணத்தை வாங்குறாங்க? உங்களுக்கு என்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம சுற்றார் உறவினர்கள் தான். ஏன் காசு வாங்கலாம்? நீங்க 2000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க வாக்கு செலுத்துங்க. 2500 ஐயாவர்கள் கொடுக்கக்கூடிய காசு என்பது அடுத்த சில நாட்களுக்கு மட்டும்தான். ஆனா நீங்க செலுத்த போற ஒற்றை வாக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஏமாற்றம் தான். இதே நிலத்துல போதைப் பொருள் புழக்க வழக்கம் எந்த அளவுக்கு தெரியுமா? இது காவல்துறைக்கோ உளவுத்துறைக்கோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? தெரியும். ஆனா பயன்படுத்துறது இன்மணி ஸ்டாலின் அல்ல, நம்ம வீட்டு பிள்ளைகள். எவனா வீட்டு பிள்ளை அவன் போத மயக்கத்தில் மத்தப்பட்டவன் சூடப்பட்டவன் புள்ளி அழைச்சு போதக்காரன் ஏகப்பட்ட போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தமிழ்ச்சமூகம் கிடக்கிறது ஸ்டாலினோட எண்ணம், அதிமுகவோட எண்ணமா தான். இலவசனை அறிவிக்க மாட்டாரு. கொஞ்சம் சிந்திங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எழில நாகராஜன் அவர்கள் ஒரே ஒரு பள்ளியை மட்டும், அரசு பள்ளியை மட்டும் ஸ்மார்ட் பள்ளியா மாத்திருக்காரு. அரசு பள்ளியை ஒன்ன மட்டும் ஸ்மார்ட் பள்ளியா மாத்தினாராமா. அந்த ஒரு பள்ளியில நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுக்க, ஒரு பள்ளியை ஸ்மார்ட் பள்ளியா மாற்றி விட்டார் எழில நாகராஜன். அதாவது கட்டுமரம் கருணாநிதிக்கு தனி மருத்துவராக இருந்த ஒரு நபர். அதற்காகவே இந்த ஆய்வு நடக்குது. அந்த பள்ளியில எழில நாகராஜன் பையன் அல்லது இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரோட பையன் இல்ல இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்த பலமதியுடைய வீட்டு பசங்க அரசு பள்ளியில படிப்பாங்களா? ஆனா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வெக்கமே இல்லாம போஸ்ட் பற்றி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. என்ன கேள்வி? அரசு ஆரம்ப பள்ளியினுடைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து ரோகித் ஒரு பையன் இறக்கிறான். அரசு பள்ளியில 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளி விழுந்த சோதத்திலே படுத்து கிடக்கிற மருத்துவமனையில அரசு பள்ளியில ஒரு பள்ளியினுடைய வேட்புரை இடிந்து விழுந்து மாணவர்களுக்கு காயம் ஏற்படுத்த அரசு பள்ளியில. ஆனா இந்த அரசு பள்ளியில கல்வியில உயர்ந்த சிறந்த தமிழ்நாடு இருக்கிறாங்க. ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட வீட்டுல எவனுமே அரசு பள்ளியில படிக்கிறது? ஏன் திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் அதிமுக எம்எல்ஏ எம்பிக்கள் எவனோட மாணவர்கள் பிள்ளைகள் அரசு பள்ளி ஏன் படிக்கிறாங்க? அரசு பள்ளி தரவான் ஒரு சிந்திங்க. உலகிலே தலை சிறந்த மருத்துவமனைகள் அப்பல்லோ சொல்றாங்க. அந்த அப்பல்லோ எங்க இருக்குது? இங்க இருக்குது. இஸ்லாமிய சிறைவாசிகளை உறுதிப்படுத்த கருணாநிதி விடுதலையாகி போயிட்டான். நீ கருணாநிதி மெரினால படுத்திருக்காங்க, அங்க போய் மோசடி பத்திரிகை தள்ளி வச்சு அந்த கல்லறையை உடைச்சு உள்ள ஒரு மஞ்சள் ஒரு துண்டோட என்று பிடிச்சு தூக்கி கருணாநிதி கேட்டாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்? உங்களை ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இஸ்லாமிய சொந்தங்களுடைய வார்த்தையை பதிப்பதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். சிந்திங்க. நேற்றைய தினம் எல்லா ஜமாத்துகள்லயும் 6000 ஜமாத்துகள் இருக்கு. ஜமாத்துகள்ல திமுகவோட மாவட்ட செயலாளராக செயல்படுறாங்க, முக்கிய பொறுப்பாளர்கள். எங்க இன சொந்தங்கள் நாட்டு ஏகப்பட்ட இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறாங்க. ஆனால் 6000 ஜமாத்துகள் சேர்ந்து பேசி என்ன முடிவு பண்றான்? திமுக ஓட்டு போடணும், திமுக தான் நமக்கான பாதுகாப்பு சொல்றான். எப்படி பாதுகாப்பு? எந்த இடத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு? உங்களுக்கு பாதுகாப்பு அவங்க எப்படி சொல்றான்? சிறுபான்மையினர் வாக்குன்னு சொல்றான். ஆனால் உங்க வீட்டு பிள்ளைகள் உங்க புதிய சொந்தங்கள் நாங்க சொல்றோம், எங்க இடத்தில் ஆக பெரும்பான்மை எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் சொல்றோம். உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு வாக்கு போட போறீங்களா, எங்களுக்கு வாக்கு போட போறீங்களா? உங்க வீட்டு பிள்ளைகள் வாக்கு போட